ஓம் சாந்தி 2-4-2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது தந்தையின் அதிசயமான கடை. இதில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கிறது. இந்த கடைக்கு முதலாளி நீங்கள்தான். கேள்வி: இந்த அதிசயமான கடைக்காரரை யாராலும் காப்பியடிக்க முடியாது, ஏன்? பதில்: ஏனென்றால் இவர் சுயம் அனைத்து கஜானாக்களின் களஞ்சியமாக இருக்கிறார். ஞானத்தின், சுகத்தின், சாந்தியின், தூய்மையின், அனைத்து விஷயங்களின் கடலாக இருக்கிறார். யாருக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்க முடியும். துறவற மார்க்கத்தினரிடம் இந்த பொருட்கள் கிடைக்காது. யாருமே தன்னை தந்தைக்கு சமமான கடல் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. முரளியின் பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகள் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். இவரை எல்லையற்ற தந்தை என்றும் சொல்லலாம், எல்லையற்ற தாத்தா என்றும் சொல்லலாம். மேலும் எல்லையற்ற குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இப்போது விடுபட்டு விட்டது. இப்போது தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு கடைதான் இருக்கிறது. மனிதர்களுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பது கூட தெரியாது. சிவபாபா சுகத்தின் கடல், தூய்மையின் கடல், ஆனந்தத்தின் கடல், ஞானத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறார். பொதுவாக கடைக்காரர் இருக்கிறார் என்றால் அவரிடம் பலவிதமான பொருட்கள் இருக்கும். ஆக இவர் எல்லையற்ற தந்தை, இவரிடமும் பலவிதமான பொருட்கள் இருக்கிறது. வேறு யாரிடமும் இது போன்ற கடை இல்லை. அவரிடம் இந்த அதிசயமான அலௌகீக பொருட்கள் இருக்கிறது. உலகத்தில் இது போன்ற கடை எதுவும் இல்லை அப்படின்றார். லிஸ்ட் எழுதினால் நிறைய வந்துவிடும். அதாவது பாபாவிடம் என்னென்ன இருக்கு, என்னென்ன நம்ம வாங்க முடியும் அப்படின்ற லிஸ்ட் எழுதுனா உங்களுக்கே புரியும். அந்த லிஸ்ட் நீண்ட லிஸ்டாக இருக்கும் அப்படின்றார். எந்த தந்தையிடம் இந்த பொருட்கள் இருக்கிறதோ குழந்தைகளுக்கும் அதில் உரிமை இருக்கிறது. தந்தையிடம் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அவர் அவசியம் எடுத்து வருவார். மற்றபடி நீங்கள் என்னிடம் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொரு கல்பமும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். அரை கல்பத்திற்கு உங்களுடைய கஜானா நிரம்பிவிடும். சொர்க்கத்தில் எவ்வளவு அளவற்ற செல்வம் நிறைந்திருந்தது என்பதை நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். இப்போது அது இல்லை, அனைத்தும் மறைந்து விட்டது. தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டு விடுகிறீர்கள். அதாவது உயர்ந்த தர்மத்தில் இருந்தீங்க, அந்த தர்மத்தை விட்டுட்டீங்க. உயர்ந்த கர்மங்கள் செய்துட்டு இருந்தீங்க, அதையும் விட்டுட்டீங்க. கீழான நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்றார். ஆகவே செல்வம், பொருட்கள் எல்லாமே மறைந்து விடுகிறது. பிறகு கீழே விழ ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தேன், உங்களை வைரம் போல் ஆக்கியிருந்தேன் என்று பாபா புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? இப்போது உங்களுடைய ஆஸ்தியை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மேலும், ஹே குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்கள் மீது படிந்திருக்கும் கரை நீங்கிவிடும் என்று கூறுகிறார்.
அதற்கு குழந்தைகள், பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அட, இது என்ன? கன்யா திருமணம் செய்து கொண்டால் கணவனை எப்போதாவது மறக்கிறாளா என்ன? குழந்தைகள் எப்போதாவது தந்தையை மறக்கிறார்களா என்ன? தந்தையோ வள்ளலாக இருக்கிறார். குழந்தைகள் ஆஸ்தியை அடைய வேண்டுமென்றால் அவசியம் நினைவு செய்ய வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழிந்து போகும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. இப்போது இந்த முழு உலகமும் பழையதாக இற்று போனதாக இருக்கிறது. இதே பாரதம் புதியதாக இருந்தது, இப்போது பழையதாக ஆகி இருக்கிறது. சொர்க்கத்தில் சதா சுகம் இருக்கும். பிறகு துவாபர யுகத்திலிருந்து எப்போது துக்கம் ஆரம்பமாகிறதோ அப்போது இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவற்றை உருவாக்குகிறார்கள். பக்தி செய்து செய்து எப்போது பக்தியை முடிப்பீர்களோ அப்போது பகவான் வருவார் அல்லவா? அதாவது பக்தியினுடைய பலனை கொடுக்க அவர் வரணும் தானே. பாரதம் கோல்டன் ஏஜாக இருந்தது, இப்போதோ அயன் ஏஜ் கல் புத்தியாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் டிராமாவை பற்றி புரிந்து கொண்டு விட்டீர்கள். தந்தைக்கும் ஜென்மம் இருக்கிறது என்றால் ராவணனுக்கும் ஜென்மம் இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. ராவணனை எப்போதிலிருந்து எரிக்கிறீர்கள் என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். அதுவோ காலம் காலமாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். இந்த ரகசியங்கள் அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். நான் வருவதை கொடுப்பதற்காக, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வதில் மந்தமாகி விடுகிறீர்கள். கொடுக்கிறவர் டயர்ட் ஆகிறதில்ல, வாங்குறவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. பாபா மாயாவின் புயல் வருகிறது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அதற்கு பாபா, ஆம், பதவியும் மிக உயர்ந்ததாக பெற வேண்டும் அல்லவா? சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள் என்றால் இது குறைந்த விஷயமா என்ன? அப்படின்னா புயல் வரதான் செய்யும், அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு அந்த உயர்ந்த பதவி அப்படின்றார். எனவே முயற்சி செய்ய வேண்டும், ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைத்திருக்கிறதோ அவற்றை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், தானம் செய்ய வேண்டும். தூய்மையாக வேண்டும் என்றால் 5 விகாரங்களின் தானம் அவசியம் கொடுக்க வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அப்போதுதான் கரை நீங்கும். நினைவுதான் முக்கியமானது. மற்றபடி பாபா நாங்கள் விகாரத்தில் ஒருபோதும் செல்ல மாட்டோம், யார் மீதும் கோபப்பட மாட்டோம் என்று உறுதிமொழி தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக நினைவில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் இவ்வளவு பாவங்கள் எப்படி அழியும்? எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு ஆஸ்தி அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடமிருந்து என்ன சுகம், சாந்தி, தூய்மையின் பொருட்கள் கிடைத்திருக்கிறதோ அவற்றை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். முதலில் விகாரங்களை தானம் செய்து தூய்மையாக வேண்டும். பிறகு அழிவற்ற ஞான செல்வத்தின் தானம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேவதைகள் போல் இனிமையானவராக ஆக வேண்டும்.
பாப்தாதாவிடம் என்ன உறுதிமொழி செய்திருக்கிறீர்களோ அதை சதா நினைவில் வைக்க வேண்டும். மேலும் பாபாவின் நினைவில் இருந்து பாவ கர்மங்களையும் அழிக்க வேண்டும். வரதானம். நிமித்தம், அதாவது கருவி என்ற நினைவின் மூலம் தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் வைக்கக்கூடிய நிவாரண சுரூபம் ஆகுங்கள். நிமித்தமாகி இருக்கும் ஆத்மாக்கள் மீது அனைவரின் பார்வையும் இருக்கும். எனவே நிமித்தமாக இருப்பவர்கள் விசேஷமாக தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் வைக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளே ஏதாவது காரணங்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களை பின்பற்றுபவர்களும் பல காரணங்களை சொல்வார்கள். ஒருவேளை நிமித்தமாக இருப்பவர்களிடம் ஏதாவது குறை இருந்தது என்றால் அதை மறைக்க முடியாது. எனவே விசேஷமாக தன்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயலின் மீது கவனம் வைத்து நிவாரண ஸ்வரூபம் ஆகுங்கள். அதாவது யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆகையில ஒவ்வொரு எண்ணத்தின் மீது கவனம் வைக்கணும் அப்படின்றார். யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அதுவும் மறைந்திருக்க முடியாது. அப்போ நிமித்தமாக இருக்கிறவங்க காரணங்கள் சொன்னாங்கன்னா அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஆகையில விசேஷமாக தன்னுடைய எண்ணம், சொல், செயலின் மீது கவனம் வைத்து மற்றவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள் ஆகுங்க அப்படின்றார். ஸ்லோகன். யாருக்கு தன்னுடைய குணங்கள் அல்லது விசேஷ தன்மைகளின் மீதும் கூட அபிமானம் இல்லையோ அவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். அவ்யக்த சமிகை. எப்பொழுது தன்னுடைய அல்லது மற்றவர்களின் கடந்த காலத்தை பார்க்காமல் உள்ளுக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்களை எளிமையாகவும் மென்மையாகவும் மாற்றுகிறார்களோ அப்போது வாழ்க்கையில் இனிமை என்ற குணம் வரும். அதாவது சம்ஸ்காரத்தை சரளமானதாகவும் சாஃப்டானதாகவும் மென்மையானதாகவும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இனிமை என்ற குணம் வரும் அப்படின்றார். சரளமான ஆத்மாவின் குணம் இனிமை தன்மை. அவர்களுடைய கண்களின் மூலம், முகத்தின் மூலம் மற்றும் நடத்தையின் மூலம் இனிமை என்பது வெளிப்படையாக தென்படும். இனிமை மற்றும் பணிவு இந்த இரண்டு விசேஷ குணங்களின் தாரணையின் மூலம் சதா விஸ்வ கல்யாணக்காரி, மகாதானி மற்றும் வரதானி ஆகி விடுவீர்கள். மேலும் மிக சகஜமாக ஸ்நேகத்திற்கான நிரூபணம் கொடுக்க முடியும். அதாவது இனிமை மற்றும் பணிவு இந்த இரண்டு குணங்களை தாரணை செய்தாலே போதும். பாபா நீங்கள் விஸ்வ கல்யாண்காரி ஆயிடுவீங்க, மகாதானி ஆயிடுவீங்க, வரதானி ஆயிடுவீங்கன்றார். அதே நேரத்தில் சகஜமாக ஸ்நேகத்திற்கான நிரூபணத்தையும் கொடுக்க முடியும். பாபா மீது நமக்கு ஸ்நேகம் இருக்கு அப்படின்னா நம்ம மாறி காட்டணும், அதற்கான நிரூபணம் கொடுக்க முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம்.
மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம், உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன், சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம், உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.